ஹாய் guys, குட் மார்னிங். ஸோ என்னடா இவன் வந்து மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஐ woke up like at 5 o'clock in the morning. அண்ட் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் பவர் இஷ்யூ இருந்தனால ஃபேன் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை. அண்ட் எனக்கு தூக்கமும் நடுவில் நிறையா உடஞ்சிருச்சு. ஸோ நான் பார்த்தேன், ஓகே இப்போ 5:35 மாதிரி தானே, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டு உருண்டு பரண்டு அப்படி இருந்துட்டு ஃபோனையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கக்குள்ள மை சிஸ்டர் இன்லா ஷீ கால்டு மீ பிகாஸ் இன்னைக்கு வந்து ஹர் செகண்ட் சன்ஸ் பர்த்டே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தேவர் கட்டிங் த கேக் அண்ட் நம்மளையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷீ கால்ட் அஸ். ஸோ யூஸ்வலாக ஃபேமிலி டைம் அப்படின்னு இருக்கக்குள்ள வி ஆல் பி லைக் இன் வீடியோ கால்ஸ். அண்ட் லாஸ்ட் நைட் அப்படி மழை, இங்கே செம்ம மழை ஒன்று. அண்ட் எனக்கு ரொம்பவே அது ரொம்ப காமிங்காக இருந்துச்சு பிகாஸ் அந்த வெதர் அப்படின்னா ஹீட் வந்து ரொம்பவே கூட இருந்துச்சு பகல் டைம் எல்லாம். அப்போ நான் பார்த்தேன், என்னடா மழை வராதா அப்படின்னு நான் இருக்கக்குள்ளே தான் ஓகே நல்ல ஒரு மழை ஒன்று வந்துச்சு. அண்ட் நல்லாவே இருந்துச்சு அது. லைக் இட் வாஸ் ஸோ நைஸ். அந்த தண்ணி லைக் யூனோ த கிரவுண்ட் த சாயில் ஈவன் அந்த தண்ணி தேவைப்பட்டுச்சு. அண்ட் அப்படி இருக்கக்குள்ள ஐ ஃபெல்ட் ரியலி நைஸ் பிகாஸ் ஐ வாஸ் லைக் வாண்டிங் இட். அண்ட் இந்த கொஞ்சம் நாளாகவே லைக் இப்போ நீங்களும் இந்த வீடியோ வந்து மார்னிங் ஒரு மார்னிங் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் நாளாக ஐ மீன் ஒரு 2-3 டேஸாகவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ வாஸ் ஃபீலிங் யூனோ வி ஃபீல் ரைட். அந்த நம்ம வந்து சம்டைம்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருப்போம், ரீசனே இருக்காது ஏன் அப்செட்டாக இருக்கும் அப்படின்னலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ ஸ்டார்டட் reading a lot of positive stuff on taking some images on Pinterest. and நானே தனியாக ஒரு போர்டு ஒன்று மாதிரி எல்லாம் செஞ்சு நான் அதை வச்சுருந்தேன் செல்ஃப் லவ் அப்படின்னு. அண்ட் ஒன் திங், அண்ட் நான் பின்ட்ரெஸ்ட்லேயும் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங். ஸோ நான் பின்ஸ் எல்லாமே போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். ஐ ஸ்டார்டட் லைக் என்ன சொல்கிறது, வேக்கிங் அப் ஏர்லி. நான் வந்து ஒரு 5:30 அப்படின்னா நான் அலாம் வைப்பேன். அண்ட் ஐ வேக் அப் அரவுண்ட் 5:30 அப்படின்னா நான் வந்து 5:30 எழும்புகிற பர்சன் இல்லை. நான் வந்து 5:30லேருந்து 7:30 வரைக்குமே நான் அலாம் வைப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக அலாம் வைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு ஐ வேக் அப் அரவுண்ட் 6 or 6:30. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து ஓகே 6:30 கிளம்பிட்டேன் அப்படின்னா நான் ப்ரஷ் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த டைம் பிகாஸ் ஐ ஜஸ்ட் கோ டவுன் அப்போவே. ஏன்னா எனக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் அப்புறம் அந்த நேச்சர் அந்த அந்த கூல் ஒன்று இருக்கும் தானே காலையில், அந்த மார்னிங் ப்ரீஸ் ஒன்று எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் அது எல்லாமே அகெயின் லைக் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் அம்மா வீட்டில் இருக்கக்குள்ள இட் இஸ் லைக் ஐ வேக் அப் ரியலி ஏர்லி. ஸோ அப்படியெல்லாம் நான் பழகி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சு. அண்ட் நவ் அகெயின் ஐம் ஸ்டார்டிங். ஸோ அந்த ஒரு இது இருக்குது எனக்கு. ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி லைக் மார்னிங்கே எழும்பிட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் வெரி ஃப்ரெஷ். ஓகே அது உங்களுக்குமே இருக்கான்னு எனக்கு தெரியலை, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஐ ஹியர் த லிசர்ட். ஓகே 6:30 எழும்பினாலுமே ஓகே தான். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் எழும்பின உடனே ஐ கோ டவுன் ஸ்டேர்ஸ், ஐ ஓப்பன் த த கர்டன்ஸ் அண்ட் ஸ்டஃப் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ண மாட்டேன் அந்த டைம் பிகாஸ் நான் அந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நான் விண்டோஸ் டோர்ஸ் கூட நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள I started loving everything, எனக்கு அந்த பேர்ட் சவுண்ட், அந்த நேச்சர்டு, அந்த ஸ்மெல், அந்த மார்னிங் ஸ்மெல், அந்த ப்ரீஸ் எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் இவ்வளோ டீட்டெயிலிங் நம்ம ஸ்ரீலங்காவில் நம்மளோட ஹோம் டவுனில் நம்ம ஏரியாலே நம்ம வச்சுக்கிட்டு வை ஷுட் வி லைக் ஸ்டே இன்சைட் த ஹவுஸ் அண்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த வால்ஸ் அதுகளே ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அண்ட் ஏன் நம்ம ஃபோன்லேயே இருக்கணும் பிகாஸ் எனக்கு அது பெரிய ஒரு தலை வலி மாதிரி. ஓகே சம்டைம்ஸ் எனக்கு ஃபோன் இல்லாமல் இருந்தால் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணும், பட் எனக்கு அது இல்லாமலும் இயலாது பிகாஸ் ஐ ஹாவ் மச் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் on my phone. அண்ட் அந்த மாதிரி ஸோ ஐ ஸ்டார்டட் மை மார்னிங் ரொட்டீன்ஸ் அட் 6:30. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே
இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். அண்ட் அன்னைக்கு ஒருக்கா நான் வெளியே உட்காந்துருக்கக்குள்ள ஐ சோ 2-3 பேரட்ஸ். எனக்கு பேரட்ஸும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க வந்து மார்னிங் அப்படின்னா ஒரு 6-6:30க்கு வருவாங்க. ப்ளஸ் அகெயின் ஈவினிங் அப்படின்னா ஒரு 4-4:30க்கும் வருவாங்க. அதுக்கப்புறமா தேர்ஸ் அன் அதர் பேர்ட் கால் பொல்கிச்சா இன் சிங்கால. அந்த குருவி ஒரு செட், அது வந்து ஒரு செட் கும்பலாக தான் அது வரும், தனியாக வராது, அது கும்பலாக வரும். ஸோ அவங்க வந்தால் ஓ மை காட் உங்கள் ஏரியாலேயுமே அந்த சவுண்ட் கேட்குமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அது அவங்க வந்தாங்க அப்படின்னா தேல் பி லைக் ஷவுட்டிங் ஃபார் நோ ரீசன் மாதிரி. நமக்கு அது நோ ரீசன் மாதிரி இருக்கும், பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அது அப்படி எனக்கு வந்து லைக் யூனோ ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு அந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஐ ரியலி லவ் தட் சவுண்ட். ஸோ அந்த ஒரு ரீசன். அண்ட் இங்கே வந்து பீகாக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுமே காலையில் வந்துடுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஆக்கள் தானே. ஸோ அவங்க வந்து காலையிலே வந்து சம்டைம்ஸ் ஓகே, இப்போ இன்றைக்கெல்லாம் மழை, இப்போ நேற்றெல்லாம் மழை தானே, அதனால் இன்றைக்கெல்லாம் அவங்க வரலை. சம்டைம்ஸ் மார்னிங் லைக் அட் 5:30, 5:30, 6:30 அந்த மாதிரி டைமுக்கு தேல் பி ஸ்க்ரீமிங். அண்ட் நானுமே லைக் வி போத் வேக் அப் அந்த பீகாக்ட சவுண்டுக்கே தான் நம்ம எழும்புறது சம்டைம்ஸ், பிகாஸ் அந்த அளவு பெரிய ஒரு சத்தமாக இருக்கும். அண்ட் ஓ மை காட், எனக்கு என்ன சொல்கிறது, லைக் ஹவு பிளெஸட் வி ஆர் நோ, பிகாஸ் நமக்கு வந்து வி டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் எனிதிங். இந்த நேச்சர் இதுகளுக்கு வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. பட் சம் பீப்புள் லைக் ஐ டோன்ட் நோ, பட் சம் they will be like we paid this much to see this bird and that and this. Like உங்களோட வீட்டில் நீங்கள் வெளியே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. யூ வில் ஐடென்டிஃபை ஸ்மால் ஸ்டாஃப். இப்போ இன்றைக்கின்னு இல்லை, லைக் 2 days பிஃபோர் மாதிரி when I woke up at 7 or 7:30 நான் வந்து பண்ணி டைனிங் டேபிள் உட்காந்துருந்தேன். அண்ட் ஐ வாஸ் டூயிங் மை crochet ஒர்க். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நான் சும்மா ரேண்டமாக வெளியே பார்த்தோன்னா ஐ சோ a squirrel. அண்ட் அந்த அணில் வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த கேட் அந்த வால் இருக்குல்ல, அந்த வாலில் இருந்து அந்த கேட்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் வாட் த ஹெல், லைக் வாட் இஃப் யூ ஃபால் டவுன் மேன், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அந்த என்ன சொல்கிறது, ஓ மை காட் see how they are built. அவங்களோட பாடி வந்து அப்படி ஃப்ரெஜைல். அணில் அப்படின்னு சொல்லக்குள்ள லைக் their body is like very fragile. பேர்ட்ஸுமே சரி அண்ட் எவ்ரி ஒன் ஓகே, அந்த பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள their bodies are like very fragile. அப்போ அப்படி இருக்கக்குள்ள they even have that strength. And see the morning energy பார்த்தீங்களா நீங்கள், லைக் எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, பட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் கோ அவுட் அண்ட் see மார்னிங் எழும்பி அதை போயிட்டு பாருங்கள். ஆண்ட்ஸ் தான் ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. பட் do you know how these birds, how these squirrels, how these people do their work? Like in the morning ஒரு 5, I think at 5 அந்த இருட்டாக இருக்கக்குள்ளேயே அவங்க எழும்பிடுவாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் தேர் ஸ்மால் சவுண்ட்ஸ். அண்ட் தென் லேட்டர் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா தேல் கம் அவுட் அண்ட் தேல் பி லைக் ஸ்க்ரீமிங். ஐ டோன்ட் நோ, அதுவுமே ஃபுட்டுக்கு தான். தேல் பி ஸ்க்ரீமிங், தேல் பி காலிங் தி அதர் பீப்புள், தேல் பி காலிங் தேர் ஆல் பீப்புள் லைக் கேதரிங் அரவுண்ட். அண்ட் அவங்களோட சவுண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அது வந்து அது என்ன சொல்கிறது, see the energy. அவங்க வந்து அப்படி அவங்க அங்கே இங்கே போயிட்டு அந்த கும்பலாக போயிட்டு ஃபுட் தேடுறது அது இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 9-10 அந்த டைமுக்குள்ளே மட்டும்தான். அதுக்கப்புறமா அகெயின் they'll go to their own place, they'll rest and again in the evening வந்துடுவாங்க. 3 hours ஆச்சு அப்படின்னா ஈவினிங் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இப்போ மார்னிங் இப்போயுமே லைக் மீ அண்ட் மை மதர் வி போத் வர் டாக்கிங் லைக் என்ன எனர்ஜி இது அப்படின்னு, எங்கேருந்து வருது மார்னிங் எனர்ஜி அப்படின்னு. பிகாஸ் லைக் ஃபார் ஹியூமன்ஸ் எங்களுக்கு வந்து நம்ம எழுமனோன்னா வில் பி லைக் ஸோ லேசி. மார்னிங் அவ்வளோ நல்லா தூங்கியிருப்போம், பட் மார்னிங் எழுமன உடனே லைக் ஃபார் சம் தே வாண்ட் ஃபீல் அந்த ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒன்றும் இருக்காது. தேல் பி லைக் இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அந்த மாதிரி. see every day as a new day. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா நேற்று நடந்த இது வந்து அது ஒரு பாஸ்ட் என்னதான் இருந்தாலுமே ஓகே.
ஸோ இன்றைக்கி நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க, பி இன் த ப்ரெசண்ட், அந்த ப்ரெசண்ட்லேயே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எவ்ரி டைம் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ ஜஸ்ட் என்ஜாய். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா, அதையுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் வெளியே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா, நல்லா வெளியே பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். நான் வந்து யூனோ ஐம் அ பர்சன் ஹூ அப்சர்வ் எவ்ரி திங். நான் வந்து வெஹிக்கல்ஸில் போகலையோ நான் வெளியே தான் அப்படியே பார்த்துட்டு போவேன். அண்ட் நான் தூங்கிடுவேன். வெஹிக்கல்ஸில் வந்து நான் தூங்கிடுவேன், அது இன்னொரு டிபார்ட்மெண்ட். பட் ஐ டூ த அப்சர்விங் திங். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அது சரியான மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைங். ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் தோஸ் ஸ்டஃப். அண்ட் எனக்கு இந்த ஒரு இது வந்து எனக்கு இன்னும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ வேக்கப் அட் 5:30, வெளியே போங்க, பாருங்கள். டூ யோர் இஃப் யூ டூ தோஸ் மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுகளையும் பண்ணுங்கள். அந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், நோ மேட்டர் வாட் ஹேப்பன். எனக்குமே நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் நானுமே சம்டைம்ஸ் ஐ கோ த்ரூ ஸ்டஃப் தட் ஐ கான்ட் ஈவன் டெல் எனி ஒன். பட் ஐ ஃபீல் லைக் ஓகே, இதுவுமே பாஸ் ஆகிரும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஐ டிஸ்கஸ் எவ்ரி திங் வித் மை ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அப்படி இப்படின்னு எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஈவன் வித் மை மதர் இன் லா சம்டைம்ஸ் நான் வந்து என்ன சொல்லணுன்னா, நான் அவங்க முன்னுக்கே நான் அழுதுருக்கேன். அப்போ அப்படியெல்லாம் லைக் ஐ எம் வெரி ஃப்ரெஜைல் அப்படி பார்க்கக்குள்ள. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஐ ரியலி க்ரை அ லாட். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஸோ எனக்கு ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல் கேன் ஹியர், பட் that sound is the polkichas. They are the polkichas. Oh my god, I'll even add a photo of how they are. You guys know, இப்போ ஒரு ஸ்ரீலங்கன், நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க அப்படின்னா பொல்கிச்சாஸ், யூ ஆல் நோ பொல்கிச்சாஸ். ஸோ எனக்கு வந்து உண்மையாக பொல்கிச்சாஸ் வந்து ரொம்பவே ஃபேவரட். நான் அம்மா வீட்டில் இருக்கக்குள்ளே ஒரு 7 மணிக்கு மாதிரி oh my god they shout like hell. அண்ட் அது ஏன் கத்துவாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்ன ஏதுன்னு தெரியாது. பட் they put just that one polkicha down and மற்ற எல்லாருமே அது மேலே ஏறி கேதர் பண்ணி they fight with it. And oh my god, I feel like என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ அந்த மாதிரி தான். அண்ட் ஐ ரியலி லைக். இன்றைக்கி வந்து பெருசாக வெயில் அப்படின்னு இல்லை, பிகாஸ் லாஸ்ட் நைட் இட் வாஸ் ரெய்னிங். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன், பிகாஸ் எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் அதுக்கெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு ஐ பி கோயிங் டு another place. And we have another event on Monday. So me and my sister, we both are going for that. So let's see how's everything is going. So I'll see you guys in another video. I hope this video was really positive உங்களுக்குமே. அண்ட் நீங்களும் என்ன சரி புதுசாக செய்யணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா எலும்புங்க ஏர்லியாக ட்ரை பண்ணுங்கள். பி பாசிட்டிவ். அண்ட் ஐ நோ இந்த வீடியோ வந்து பெருசாக ஒரு மீனிங் அப்படின்னு இருக்கான்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு தோன்றது நான் சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து குயிக்காக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அதையுமே இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இன்னும் ப்ரஷ் பண்ணலை. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஐ நீட் டு go do my other stuff. Okay, so I'll see you guys in another video and bye bye.